ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ சர்வீசஸ் தமிழ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சாலிட் மாடலிங் வந்து 6வது மாடல் பார்க்க போகிறோம். 5 மாடலும் போட்டுக்கிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோ. பார்க்காதவங்க போய் அந்த லிங்க் வச்சு பாருங்கள். முதல்ல நியூ ஸ்லைடை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் இங்கே ஸ்கெட்ச் பிளேன் கிளிக் பண்ணிவிட்டு டாப் லைன் செலக்ட் பண்ணிக்கணும். டாப் லைன் செலக்ட் பண்ணதும் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க. போட்டுட்டு அதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் குறிக்கலாம். இதுக்கு ஒரு 56 mm, கீழே ஒரு 36 mm கொடுத்தது என்டர் கொடுத்துருங்க. ஓகே ஆகிடும். இப்போ அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள், 2 சர்க்கிள் கீழே 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். முதல் சர்க்கிள் மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு தோராயமாக சர்க்கிள் போட்டுங்க. அப்புறமா ஸ்மார்ட் டைமென்ஷன் வச்சு அளவு குறிச்சிக்கலாம். ஒரு சர்க்கிள் சின்னதாகவும் ஒரு சர்க்கிள் பெருசாகவும் போட்டு குறிச்சிக்கோங்க. குறித்ததும் இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணி நம்ம இதுக்கான அளவு குறிச்சிக்கலாம். இது டயா வந்து 16, டயா 16 இதுக்கு. இதுக்கு டயா 36 டயா. அதேமாதிரி கீழேயும் குறிச்சிக்கோங்க. 36 டயா, 16 டயா. இந்த சர்க்கிள் வந்து 16 டயா. குறித்ததும் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். தேவையில்லாத பாட்டெலாம் ட்ரீம் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பவர் ட்ரீம் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத பாட்டு நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி பேசிக்ஸ்லாம் நிறைய நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ நம்ம ட்ரிம் பண்ணிட்டாச்சு. இப்போ அந்த க்ரீன் கலர் டிக்கை ஓகே பண்ணிவிட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வியூ ஓரியன்டேஷனில் போய் எக்ஸ்ட்ரூட் பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதை எத்தனை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா 8 எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது இதுக்கு அடுத்து பார்ட் வரையலாம். அது எப்படி வருதுன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நார்மல் டூ ரைட் கிளிக் பண்ணி நார்மல் டூ ஆப்ஷன் அதேமாதிரி கொடுத்துருங்க. கொடுத்தது உடனே இப்போ நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரூட் பேஸ்க்கு கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது இது கிளிக் பண்ணி ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி அதில் சென்டர் ரெக்டாங்கிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இதோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க. போட்டதும் அதுக்கு நம்ம டைமென்ஷன் குறிக்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் இது ஒரு 40 mm, சாரி இது ஒரு 40 mm வரும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை ஆப்ஷன் வரும். அதில் ஒரு 40 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா 40 mm வந்துடும். இதில் நம்மளுக்கு பாதி பாட்டு தான் தேவைப்படுது. அதனால் இந்த சைடு 10 அந்த சைடு 10 மொத்தம் சேர்த்து 20 mm. இது ஆங்கிளில் வந்துச்சு. வெயிட் பண்ணுங்கள், திருப்பி ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கலாம். 20 mm. இதில் 10 mm நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம். அதனால் சென்டரில் ஒரு கேப் இருக்கும், அதை நம்ம லைன் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். அது கனெக்ட் பண்ணுறதுக்கு லைன் ஆப்ஷனில் போயிட்டு லைன் கிளிக் பண்ணி மேலே ஸ்கெட்சில் லைன் கிளிக் பண்ணி கீழே ஒரு லைன் அதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதை ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ டிக் கொடுத்துருங்க. எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்ததும் டிக் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் செட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்டூ பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரிம் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இது அப்படியே ட்ரிம் பண்ணிவிடுங்க. இப்போது இது சாலிடாக ஓகே ஆகிடுச்சு. இப்போ நம்ம கண்ட்ரோல் 7 ப்ரெஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரூட் பேஸ்க்கு பார்க்குறதுக்கு. இல்லைனா நம்ம வியூ ஓரியன்டேஷனில் போய்ட்டு பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பேஸை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஓரியன்டேஷனில் போய் ஐசோமெட்ரிக் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு செலக்ட் பண்ணிட்டுனா ஒரு லைனை அது ஃபுல் இதுவாக ஓப்பன் ஆகிடும். இது ஒரு 30 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். இங்கே சைடில் பண்ணுற பாருங்க, அங்கே 30 இந்த ஹேரோ மார்க் இருக்கும் பாருங்க, அங்கே 30 mm போட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. 32 mm கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இது வரை ஓகே ஆகிடுச்சு. இப்போது மேலே அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நார்மல் 2 கொடுங்க. அதாவது மேலே அந்த பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நார்மல் 2 கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு லைன் அதாவது அந்த லைன்லேருந்து ஒரு சென்டர் லைன் வரையலாம். அதோட ரெக்டாங்கிளோட மிட் பாயிண்ட் தெரியுதுங்களா, அந்த ஆரஞ்சு கலர், அதை கிளிக் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் மூலமாக அதுக்கு நம்ம அளவு குறிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 32 mm அதுக்கு டைமென்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு அங்கே ஒரு 2 சர்க்கிள் வரையணும். ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணி அதுக்கான ரேடியஸ் கொடுத்துருங்க. இது எத்தனை டேயானா ஒன்று வந்து 16 டேயா, 20 டேயா, இன்னொன்று வந்து 30 டேயா, 30 டேயா. என்டர் கொடுத்துருங்க. ஓகே ஆகிடும். இப்போது இந்த லைன் வந்து இதோட சென்டர் லைன், அதாவது அந்த சர்க்கிளோட சென்டர் லைன் மேலே பேல் பார்டரில் சென்டர் லைன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே லைன் இதோட கார்னர் பாயிண்ட்லேருந்து இந்த கார்னர் பாயிண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே இறக்கி இதில் ஒரு கிளிக் கொடுத்துட்டு இந்த பாயிண்டில் இருந்து அதோட ஜாயின் பண்ணிவிடுங்க. இதிலிருந்து அதோட க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு தனி ஆப்ஜெக்டாக கிளிக் ஆகிடும். இப்போ நம்ம தேவையில்லாத பாட்டெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு பவர் ட்ரிம் செலெக்ஷன் பண்ணிவிடுங்க. ட்ரிம் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருந்து பவர் ட்ரிம் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத பாட்டெலாம் நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. தேவையில்லாத பாட்டெலாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியான டயக்ராம் தான் இது. கிளிக் கொடுத்தோம்னா இது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. நம்ம ஃப்யூச்சரில் போயிட்டு மேலே ஃப்யூச்சர் பாரில் போய் எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுத்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். எத்தனை mm எக்ஸ்ட்ரூட் பண்ண சொல்லி கேட்குது. இப்போ நம்ம வியூ ஓரியன்டேஷனில் போய் எத்தனை mm கொடுக்குறோமோ கொடுத்துக்கலாம். இது எத்தனை mmனா இது மேலே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. நம்ம வந்து 10 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே ஏரோ மார்க் இருக்கும் லெஃப்ட் சைடு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். அடுத்து மேலே ஒரு 2 சர்க்கிள் வரையணும். அது எப்படி வரையணும் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், முதல்ல அது மேலே இருக்கிற பாட்டோட கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணதும் நார்மல் 2 ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படம் வந்து ரொம்ப ஈஸியான படம் இருக்கிறதுலே. அந்த மாடல் 6 தான் இருக்கிறதே ஈஸியான படம். இது ஒரு நீங்கள் வரைறதுக்கு ஒரு 10 minutes தான் ஆகும். சீக்கிரமாக வரைஞ்சிடலாம். இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நார்மல் 2 கொடுங்க. கொடுத்ததும் நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிள் வரையலாம். எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல போய் ஸ்கெட்ச் ஆப்ஷனில் போய் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இங்கே ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 சர்க்கிள்
அந்த மிட் பாயிண்ட் வர வைங்க. சைடில் அது கிளிக் பண்ணால் அது ஒரு மிட் பாயிண்ட் வந்துடும். ரெண்டு சர்க்கிள் போடுங்க. இப்போ அதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துட்டு அளவு கொடுத்துக்கலாம். இது ஒரு 20 ஒன்று 31, இது 30, சின்னதாக இருக்குது வந்து ஒரு 20. இது 20 mm கொடுத்தீங்கன்னா இப்போ இது எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஃபியூச்சரில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். எத்தனை mm எக்ஸ்ட்ரூட் பண்ணால் இங்கே 10 mm ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 mm கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே இது எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. Ctrl 7 அழுத்தி இது பார்த்துக்கலாம். இல்லைனா வியூ ஓரியன்டேஷனில் போய் ஐசோமெட்ரிக் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓகே ஆகிடும். பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இங்கே ஒரு முக்கோண ஷேப் ஒன்று வரணும், கோன் மாதிரி. அது எப்படி வர வைக்கணும்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி என்ற ஒரு ப்ளைன் யூஸ் பண்ணி ஈஸியாக வரையலாம். அது எப்படி வரைக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் ஒழுங்காக கவனிக்கணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே ஃபியூச்சர் பார் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ளைன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இப்படி வரும். இப்படி வந்தோடனே இந்த பார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் டிஸ்டன்ஸ் வந்து 20 கீழே கொடுங்க. டிஸ்டன்ஸ் அந்த ஃபிளிப் ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு மேலே 20ன்னு இருக்கா, அங்கே 20ன்னு கொடுங்க. ஏற்கனவே வேறு நம்பர் இருக்கும், இப்போ நம்ம 20ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபிளிப் ஆப்போசிட் கொடுத்தீங்கன்னா இது பக்கம் இருக்கிற டைரெக்ஷன் வந்து அந்த பக்கம் போயிடும். இப்போ டிக் கொடுத்துருங்க. இப்போ சென்டர் ப்ளைன் வந்துருச்சு. இப்போது அந்த ப்ளைனை கிளிக் பண்ணி இங்கே ரைட் சைடு இருக்கிற ப்ளைன் 1ன்னு இருக்குங்களா, அங்கே ரைட் கிளிக் பண்ணி நார்மல் 2 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டும் கொடுத்து சைடில் 3 பாயிண்ட்டும் கிளிக் பண்ணி அந்த ஒரு லைனாக இப்படி பக்கத்தில் ஒரு லைன், இந்த 3 லைனும் ஜாயின் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வியூ ஓரியன்டேஷன் போய் ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தோம்னா இது சென்டர் பொசிஷனில் இருக்கும். ஏன்னா அந்த ப்ளைன் வந்து நம்ம சென்டர் பொசிஷனில் 20 mm தள்ளி வச்சதுனால. புரியலன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஃபஸ்ட்டு கூட பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது? ஃபியூச்சரில் போய் எக்ஸ்ட்ரூட் பேஸாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் இது ஒன் சைடாக போகும். இது ரெண்டு பக்கமும் மிட் ப்ளைனாக வரணும்னா இந்த பிண்டுன்னு இருக்கா, பிண்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு மிட் ப்ளைன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சரிசமமாக வரும். எத்தனை எம்எம்னா இங்கே 10 mm கொடுத்துருக்காங்க, இது 12 mm. 12 mm கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6ன்னு கரெக்டாக வந்துடும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், இது வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு கலர் கொடுக்கலாம். எப்படி கலர் கொடுக்குதுன்னா மேலே எடிட் அப்பீரியன்ஸ் அந்த கலர் ஐக்கான் மாதிரியே இருக்குங்களா, பென்சில் ஐக்கான் கலர் ஐக்கானும் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் இப்போ கலர் சூஸ் பண்ண சொல்லும். உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அது சூஸ் பண்ணுங்கள். நான் சும்மா இப்போது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறேன். நீங்கள் எந்த கலர்னால் கொடுத்து செலக்ட் பண்ணுங்கள். Ctrl A கொடுத்தீங்கன்னா ஆல் செலக்ட் ஆகிடும். Ctrl A கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாத்துக்கும், இல்லைனா தனித்தனியாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கலரை. நீங்கள் ஏதோ ஒரு கலர் கொடுத்துட்டு இது பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை இப்போது சேவ் பண்ணலாம். எப்படி சேவ் பண்ணுறது? Ctrl+S அமுத்துனீங்கன்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வரைகிறதுலாம். அதை வரைஞ்சிருங்க. மாடல் 6ன்னு போட்டு சேவ் பண்ணிவிடுங்க. Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.